செல்வா காலையிலேயே சாப்பாடு மட்டும் வை, நான் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் அதே மாதிரி சாப்பாடு வச்சுட்டு வெயிட் பண்ணி செல்வா வாங்கிட்டு வந்துட்டான். அப்படி என்னவா இருக்கும்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். மீன் தான் எப்போதும் மாதிரி சங்கரா மீன். எப்போவுமே பொரிக்கிறதுக்கு நெத்திலி மீன் தானே வாங்குவோம். இந்த டைம் பாப்பா வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்திருந்தா. எப்போ பார்த்தாலும் நீங்கள் மீன் தான் சாப்பிடுவீங்களான்னு நிறையா பேர் கேட்பீங்க. நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட தானே சம்பாதிக்கிறோம். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்கிறேன்டான்னு நானே வாரண்டியாக கேட்டேன். செல்வா இல்லை நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு இருந்தான். நான் மீனுக்கு மசாலா மட்டும் அப்ளை பண்ணேன். செல்வா மீன் குழம்பு சூப்பராக வைப்பான்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். செல்வாவோட மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. பாப்பா மீன் குழம்பு வச்சது நான் மீன் மட்டும் பொரிக்கிறதுக்கு தோசை கல்லில் போட்டுட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். செல்வா பொரிச்சு ரெடியாக எடுத்துட்டான். நான் வெங்காயம் மட்டும் கட் பண்ணிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இன்னைக்கு மீன் குழம்பை விட மீன் பொரியல் தான் சூப்பராக இருந்தது, நல்லா சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் அஜீஷ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, கலைவாணி, இனியா, கீர்த்தனா, அப்புறம் ஸ்பெஷலாக ஈஸ்வரன், ரோஜா, இவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போ ஹாப்பியாக இருங்க.